அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. இன்று குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, அதிகமாக நம்ம எல்லோருக்கும் தெரிந்த வார்த்தை, மிக இலகுவான வார்த்தை, கஹ்ஃப். காஃப் ஹே ஃபே, கஹ்ஃப். இந்த வார்த்தையினுடைய மற்றொரு புறம் இருக்கிறது. இந்த வார்த்தையினுடைய அற்புதமான மற்ற பயன்கள் இருக்கிறது. பொதுஜனங்கள் வரை அந்த பயன்கள் அறியப்படாமல் இருக்கிறது. பலன் மிக அபரிவிதமானதாக இருக்கிறது. தங்கள் வரை அதை இன்று எத்தி வைக்க வந்திருக்கிறேன். ரொம்ப கவனமாக இந்த வீடியோ தாங்க பாருங்க. நம்ம எல்லோருக்கும் வீட்டின் பாதுகாப்பு, குழந்தைகளுடைய பாதுகாப்பு, நம்ம நிறைய ஓதுறோம் இல்லைங்களா? அதற்கான இலகுவான ஒரு வார்த்தை இந்த கஹ்ஃப் என்ற வார்த்தை. முதல்ல தாங்க கஹ்ஃப் என்றால் யாருன்னு தெரிஞ்சுக்குங்க. அஸ்ஹாபுல் கஹ்ஃப், குகைவாசிகள். அஸ்ஹாபுல் கஹ்ஃப் இவர்கள் அல்லாஹுவினுடைய ஓரிரை கொள்கையை மக்களுக்கு மத்தியில் பறைசாற்றக்கூடியவர்களாகவும் அல்லாஹுவினுடைய வல்லமையை மக்களுக்கு எடுத்துக்கூறக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். இவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த ஆட்சி புரிந்து கொண்டிருந்த அரசனுடைய பெயர் தக்யானூஸ். இந்த தக்யானூஸ் இவர்களை எதிர்க்கக்கூடியவனாகவும் இவர்களுடைய முயற்சிகளை தடுக்கக்கூடியவனாகவும் இருந்ததோடு இறுதியாக இவர்கள் தொடர்ந்து தன்னுடைய வேலையை செய்து கொண்டே இருக்க இரவோடு இரவாக இவர்களை கொலை செய்வதற்கான கட்டளையிடுகிறான். இருந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃப் தஞ்சம் தேடி வெளியேறுகிறார்கள். போகும் பாதையில் ஒரு ஆடு மேய்ப்பவரை சந்திக்கிறார்கள். அவரிடத்தில் தங்களுடைய நிலையை பற்றி சொல்கிறார்கள், தங்களுடைய ஓரிரை கொள்கையை கூறுகிறார்கள். அந்த ஆடு மேய்ப்பவரும் இவர்களோடு இணைந்து கொண்டார். அவருடைய நாயும் இவர்களோடு இணைந்து கொண்டது. செல்கிறார்கள், ஒரு குகையில் தஞ்சமடைகிறார்கள். அல்லாஹுவினுடைய அத்தாட்சி அவர்களின் மீது நிகழ்கிறது. 309 வருடங்கள் அல்லாஹ் அவர்களை தொடர்ந்து உறங்கச் செய்கிறார். 309 வருடங்கள் தொடர்ந்து தூங்கிய பிறகு எழுகிறார்கள். அல்லாஹுவினுடைய அத்தாட்சி அவர்கள் மீது நிகழ்ந்ததை அவர்கள் உணர்கிறார்கள். அல்லாஹ் அவர்களை மீண்டும் மனிதர்களுடைய பார்வையிலிருந்து மறையச் செய்கிறான். கியாமத்து நாள் வரை மனிதர்களின் பார்வையிலிருந்து அவர்கள் மறைந்திருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு அல்லாஹுவின் மீது இருந்த மாபெரும் நம்பிக்கையின் காரணத்தினால், அவர்களுடைய ஓரிரை கொள்கையினுடைய பிடிப்பின் காரணத்தினால், அல்லாஹ் அவர்கள் மீது கொண்ட அன்பின் காரணத்தினால் அவர்களுக்காக பயன்படுத்திய அந்த கஹ்ஃப் என்ற வார்த்தைக்கு அல்லாஹ் ஒரு மாபெரும் ஆற்றலை வைத்திருக்கிறான். உங்களுக்கு ஸ்கிரீன்ல காஃப் ஹே ஃபே தெளிவாக வரும். அரபியில தான் எழுதணும். இதை பயன்படுத்தக்கூடிய முறை என்னவென்றால், தாங்கள் தங்களுடைய வீட்டில் அதனுடைய ஒவ்வொரு முகடுகளிலும் ஒவ்வொரு சுவர்களிலும் தாங்கள் காஃப் ஹே ஃபே என்று விரலை வச்சு, பேனா வச்சு இல்லை, எதுவும் இங்கு தேவையில்லை, வெறும் விரலை கொண்டு காஃப் ஹே ஃபே எழுதுனா போதுமானது. காஃப் ஹே ஃபே இப்படி எழுதிடணும். விரலை கொண்டு மட்டும் எழுதப்பட்ட இந்த எழுத்திற்கு அல்லாஹ் தனிப்பட்ட பாதுகாப்பை தருகிறான். அந்த வீட்டையும் அந்த வீட்டில் உள்ளவர்களையும் அல்லாஹ் பாதுகாக்கிறான். இதனுடைய நிறைய அனுபவசாலிகள் இருக்கிறார்கள். கஹ்ஃப் என்ற வார்த்தையை கொண்டு பயனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனுடைய பல்வேறு சம்பவங்கள் இருக்கிறது. நான் என்னுடைய வீடுகள் இந்த பாதுகாப்பு செய்திருந்தேன், மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுத்தது. மற்றவர்களுடைய பார்வையிலிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாத்தான், தீயவர்களுடைய பார்வையிலிருந்து பாதுகாத்தான், முழுமையான பாதுகாப்பு அரணுக்குள் நாங்கள் இருந்தோம்னு பல்வேறுபட்ட மக்களுடைய சம்பவங்கள் இருக்கிறது. ரொம்ப இலகுவா 3 எழுத்துல என்ன கிடைக்கும். தாங்கள் இன்ஷா அல்லாஹ் இதன் மூலமாக இன்ஷா அல்லாஹ் பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். குழந்தைகள் வெளியே செல்கிறார்கள், வீட்டை விட்டு நம்ம வெளியே போகிறோம், நம்ம ஒரு இடத்துக்கு நுழையிறோம், அந்த இடம் பாதுகாப்பாக இருக்குன்னு நினைக்கிறோம். அப்போ அந்த காஃப் ஹே ஃபே அந்த சுவற்றில் எழுதினால் போதுமானது. நம்ம வீட்டினுடைய பாதுகாப்பை அல்லாஹ் உறுதி செய்கிறான். கஹ்ஃபாசிகளுடைய அந்த பாதுகாப்பை அல்லாஹ் அங்கு தருகிறான். அவர்களுடைய பரக்கத்தங்கு நிகழ்கிறது. இது ஒரு தல்சமாத்து ரீதியான கல்வி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை கொண்டு பயனடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. இந்த உலக வாழ்வை அல்லாஹ் இலகுவாக்குவானாக, மறுமை அல்லாஹ் சிறப்பாக்குவானாக. ஆமீன். இது போன்று பல்வேறு தலைப்புகளும் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது. தாங்களும் இந்த சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அபூ தாவூதினுடைய ஹதீஸ் இது, மன் சலக தரீகன் யத்லுபு ஃபீஹி இல்மன், எவர் ஒருவர் கல்வியை தேடி ஒரு பாதையை மேற்கொள்கிறாரோ,
சலக்கல்லாஹு பிஹி தரீகம் மின் துருக்கில் ஜன்னா, சுவனத்தினுடைய பாதைகளில் இருந்து ஒரு பாதையை அல்லாஹ் அவருக்கு தேர்ந்தெடுத்து கொடுக்கிறான், அவர்களை நடக்கச் செய்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மேலும் அதே ஹதீஸினுடைய தொடர்ச்சியில வருது, வஇன்னல் மலாயிக்கத லதலஉ அஜ்னிஹதஹா ரிதன் லிதாலிபில் இல்ம், மேலும் இந்த கல்வியை தேடி செல்லக்கூடிய மாணவர் இருக்கிறாரே, இவருடைய பாதுகாப்பிற்காக மலக்குமார்கள் அவர்களுடைய இறக்கைகளை விரித்து தருகிறார்கள், அவர்களுடைய இறக்கைகளின் மீது இவர்கள் கல்வி கற்கிறார்கள், எந்த பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாது, பாதுகாப்பாக இருப்பாங்க, அவர்களுடைய ஒழுக்கத்துல எந்த பிரச்சனையும் வராது. அவர்களுடைய வாலிப காலம் குறிப்பாக 15 to 21 வயது, இந்த வயதில் அவர் பாதை தவறிவிட மாட்டார், மலக்குமார்களுடைய பாதுகாப்பில் அவர் இருக்கிறார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பிள்ளைகள் வழி தவறுவதுங்கிறது இந்த வயசுல தான், 15 முதல் ஒரு 21 வயசு. இதுக்கு உள்ள அவங்களுக்கு என்னென்னலாம் அவங்களுக்கு பழக்கம் வருதோ அது வாழ்நாள் பழக்கம் இல்லைங்களா? அப்ப அந்த காலத்துல அவங்க மதரசாவில் இருக்காங்க, அவங்க தீனுடைய கல்வியை கற்றுக்கொள்றாங்க, அவங்க குரானை ஹிஃப்து செய்றாங்க அப்படின்னு சொன்னா அது அவர்களுடைய வாழ்நாள் முழுக்க அந்த பழக்கங்கள், எந்த கெட்ட பழக்கங்களும், எந்த மது போன்ற பழக்கங்கள், பீடி சிகரெட் போன்ற பழக்கங்கள் எல்லாம் இல்லாத ஒரு மனிதராக அவர் வெளிவந்துடுறார். வாழ்நாள் முழுக்க அது அவருக்கு பாதுகாப்பு தருது, ஒழுக்கங்கள் அவருக்கு கற்றுத்தரப்படுது, உலகமும் கிடைக்கும் மறுமையும் கிடைக்கும். தங்களுடைய பிள்ளைகளை மலக்குமார்களுடைய பாதுகாப்பில் சுவனத்தினுடைய பாதையில் தாங்கள் செலுத்த விரும்பினால் இந்த கீழ்கண்ட இந்த நம்பருக்கு தாங்கள் அட்மிஷன் மட்டும் வாட்ஸ்அப் செய்யுங்க. மதரசாவிலிருந்து தங்களுக்கு கால் செய்யப்படும். தங்களுடைய பிள்ளைகளை தாங்கள் மதரசாவில் சேர்த்து அவர்களை சிறந்த ஹாஃபிலாகவும் ஆலிமாகவும் ஆக்கலாம். அதற்கான இலகுவான சூழல் நம்ம மதரசாவில் இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.